உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி நடந்திருக்கா? ஒருத்தருக்காக உங்க வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஓடி போய் உதவி பண்ணியிருப்பீங்க. அவங்க கேட்டத விட அதிகமாவே செஞ்சு குடுத்திருப்பீங்க. ஆனா கடைசியில, "நான் உன்ன கேட்டேனா? நீயா தானே செஞ்ச?" அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா உங்க முகத்துக்கு நேரா சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லவனா, உண்மையா, எவ்ளோ பாசமா இருந்தாலும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சின்ன மரியாதை கூட இங்க யாருமே தரமாட்டேங்கிறாங்களேன்னு என்னைக்காவது தனிமையில உட்கார்ந்து அழுது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணியிருந்தா, இந்த ஆடியோவ கொஞ்சமும் ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நீங்க ஸ்க்ரீன கூட பார்க்க வேண்டாம். கண்ண மூடிட்டு, ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து, இந்த வார்த்தைகள மட்டும் ஆழமா கவனிங்க. ஏன்னா, இது ஏதோ ஒரு சாதாரண மோட்டிவேஷன் கிடையாது. இது உங்கள பத்தின, உங்க வலிய பத்தின பதிவு. சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்து வளர்த்திருப்பாங்க. "நீ நல்லவனா இரு, எல்லார்கிட்டயும் அன்பா இரு, மத்தவங்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காம உதவி செய், இந்த உலகம் உன்ன தூக்கி வச்சு கொண்டாடும்னு" சொல்லியிருப்பாங்க. ஆனா, நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் உற்று கவனிச்சு பாருங்க. நீங்க எவ்ளோக்கு எவ்ளோ நல்லவனா, எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வர்ற ஆளா இருக்கீங்களோ, அவ்ளோக்கவ்ளோ உங்கள ஒரு இழிச்சவையனா தான் இந்த சமூகம் பாக்குது. நீங்க வேல பாக்குற ஆஃபீஸ்லயே இத கவனிச்சிருக்கலாம். ஒருத்தன் எந்த வேலையும் சரியா செய்யவே மாட்டான். எப்பவும் ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழிப்பான். ஆனா அவனுக்கு கிடைக்கிற மரியாதை எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ற உங்களுக்கு கிடைக்காது. இவனுக்கு வேற வழி இல்ல. இவன் எப்படியும் இந்த வேலைய செஞ்சுருவான் அப்படிங்கிற ஒரு எளக்காரம் தான் உங்க கண்ணுல இருக்கும். வீட்லயும் அதேதான் நிலைமை. குடும்பத்துக்காக உங்களையே உருக்கி செஞ்சாலும், ஒரு விசேஷம் வந்தா முன்னாடி நின்னு எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு செஞ்சாலும், "இவன் என்ன பெருசா பண்ணிட்டான்?" அப்படிங்கிற ஒரு வார்த்தையில உங்க தியாகத்தை எல்லாம் ரொம்ப ஈஸியா அழிச்சிருவாங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க நல்லவனா இருக்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா, நல்லவனா இருக்கிறதுக்கும், யாரு என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்ல முடியாத ஒரு வீக்கான ஆளா இருக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க மத்தவங்களுக்கு செய்ற அந்த உதவி நிஜமாவே நல்ல மனசுல இருந்து வருதா? இல்ல அவங்க உங்கள நல்லவன்னு சொல்லணுங்கிற அந்த பாராட்டுக்காக வருதா? இதுக்கு பேரு நல்ல குணம் கிடையாது. சைக்காலஜில இத பீப்பிள் ப்ளீசிங்னு சொல்லுவாங்க. அதாவது மத்தவங்கள எப்படியாவது சந்தோஷப்படுத்தி, அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன அங்கீகாரத்த தேடுறது. இந்த பழக்கம் இருக்கிறவங்க தங்களோட சொந்த தேவைகள கூட தியாகம் பண்ணிட்டு, மத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைப்பாங்க. கடைசியில அவங்களுக்கு மிஞ்சுறது என்னவோ ஏமாற்றமும், மன உளைச்சலும் தான். மனுஷங்களோட சைக்காலஜி ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. எது ஒண்ணு எப்ப கேட்டாலும் எந்த தடையும் இல்லாம ரொம்ப ஈஸியா கிடைக்குதோ, அதுக்கு இந்த உலகத்துல கொஞ்சம் கூட மதிப்பிருக்காது. தங்கம் ஏன் இவ்ளோ விலை உயர்ந்திருக்கு? ஏன்னா அது ரொம்ப கம்மி, ஈஸியா கிடைக்காது. ஆனா தெருவுல கிடக்கிற மண்ணு யாருக்கும் வேணாம். நீங்க உங்கள அந்த மண்ணு மாதிரி மாத்திக்கிட்டீங்க. யார் கூப்ட்டாலும் உங்க வேலைய பாதியில விட்டுட்டு உடனே எஸ் சொல்லி ஓடுறீங்க. இப்படி நீங்க எப்பவுமே அவங்களுக்கு அவைலபிளா இருக்கும்போது, அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இவனுக்கு வேற எந்த வேலையும் இல்ல, எப்ப கூப்ட்டாலும் வருவான் அப்படிங்கிற ஒரு முத்திரை பதிவாயிடும். அதனால தான் உங்களுக்கான மரியாதை அங்க முழுசா குறையுது. காதல் உறவுகள்லயும் சரி, கல்யாண வாழ்க்கையிலயும் சரி, இதுதான் நடக்குது. ஒருத்தர் மேல ரொம்ப பாசம் வச்சு, அவங்களுக்காகவே உங்க முழு வாழ்க்கையவே மாத்திக்கிட்டு, அவங்க பண்ற தப்பையெல்லாம் எந்த கேள்வியும் கேட்காம மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க உங்கள உச்சி முகர்ந்து கொண்டாட மாட்டாங்க. மாறாக, "இவன் நம்மள விட்டு எங்க போயிட போறான்?" அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அலட்சியம் தான் அவங்களுக்கு வரும். சுயமரியாதை இல்லாத, தனக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லாத ஒருத்தர் மேல யாருக்கும் காதல் வராது. சலிப்பு தான் வரும். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான உண்மை என்னன்னா, மக்கள் எப்பவுமே உங்க தியாகத்த மதிக்கவே மாட்டாங்க. அவங்க உங்க பவுண்டரீஸ, அதாவது உங்களுக்கான எல்லைகள தான் மதிப்பாங்க. நீங்க உங்க தூக்கத்த கெடுத்துட்டு ஒருத்தருக்காக நைட்டு பூரா வேலை செஞ்சு கொடுத்தா, அன்னிக்கு ஒரு நாள் கேஷுவலா தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அடுத்த நாளே அத மறந்துருவாங்க. ஆனா, "சாரி, இது என்னோட டைம். இந்த நேரத்துல என்னால இத செய்ய முடியாது." அப்படின்னு நீங்க எப்போ தைரியமா யார் முகத்துக்காகவும் பார்க்காம நோ சொல்றீங்களோ, அப்போ அவங்களுக்கு உங்க மேல ஒரு பயம் கலந்த மரியாதை வரும். "ஓஹோ! இவன ஈஸியா பயன்படுத்திக்க முடியாது போலயே. இவ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு." அப்படின்னு அவங்க மனசுல ஆழமா பதியும். சரி, இப்போ நான் பண்ற தப்பு எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த நிலைமையிலேருந்து எப்படி வெளிய வர்றதுன்னு கேட்டீங்கன்னா, மொத விஷயம் நோ சொல்ல பழகுங்க. உங்க மனசுக்கு கொஞ்சமும் சம்மதம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துக்கும் தைரியமா நோ சொல்லுங்க. அவங்க கோபப்பட்டா பட்டுட்டு போறாங்க. உங்கள யூஸ் பண்றவங்க உங்கள விட்டு விலகி போனா, அது உங்களுக்கு லாபம் தான் தவிர நஷ்டம் கிடையாது. 2வது, அப்ரூவல் தேடுறத நிறுத்துங்க. நான் நல்லவன், நான் உத்தமன்னு எல்லார்கிட்டயும் போய் சர்டிபிகேட் வாங்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க உத்தமனாவே இருந்தாலும், உங்கள தப்பா பேசுறதுக்கு இந்த உலகத்துல 100 பேர் இருப்பான். உங்கள நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு பாக்கும்போது, என் மனசாட்சிக்கு நான் உண்மையா இருக்கேன்னு தோணுனா, அது மட்டுமே போதும்.
3வது இமோஷனல் கண்ட்ரோல். எல்லார் முன்னாடியும் உங்க இமோஷன்ஸ கொட்டி தீர்க்காதீங்க. ஒருத்தர் உங்கள வேணும்னே அவமானப்படுத்தலாம், உடனே உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு கத்துறத விட, எந்த ரியாக்ஷனும் குடுக்காம அமைதியா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அங்க இருந்து நகர்ந்து போறதுல இருக்கிற கெத்து வேற எதுலயுமே இல்ல. உங்க அமைதி தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். மக்கள் எப்பவும் அமைதியா இமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்றவங்கள பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க, அதிகமா மதிப்பாங்க. நீங்க ரொம்ப பேசி பேசி உங்க எனர்ஜிய யாருக்காகவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. வார்த்தைகள குறைங்க, உங்க செயல அதிகப்படுத்துங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைய, ஒரு அடையாளத்த உருவாக்குங்க. நல்லவனா இருங்க, அதுல தப்பே கிடையாது. ஆனா அந்த நல்ல குணம் உங்கள ஒரு இழிச்சவையனா மாத்திடக்கூடாது. உங்களுக்கான சுயமரியாதைய எந்த இடத்துலயும் யாருக்காகவும் கொஞ்சமா கூட விட்டு கொடுக்காதீங்க. உங்கள நீங்க எப்போ உண்மையா மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போதான் இந்த உலகம் உங்கள மதிக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்க நல்ல மனச யாருக்கு குடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் குடுங்க. எல்லாருக்கும் ஃப்ரீயா தூக்கி போடாதீங்க. இந்த ஆடியோவ கேட்டுட்டு இருக்கிற நீங்க, இந்த உலகத்துல எந்த இடத்துல இப்படி ரொம்ப நல்லவனா இருந்து, கடைசியில யாருமே மதிக்காம ஏமாந்து நிக்கிறீங்க? ஆஃபீஸ்லயா? நெருங்கின நண்பர்கள் கிட்டயா? சொந்தக்காரங்க கிட்டயா? இல்ல நீங்க உயிரா நினைச்சு காதலிச்சவங்க கிட்டயா? உங்க அனுபவத்த கண்டிப்பா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, உங்கள மாதிரி காயப்பட்டு போய் இத கேட்டுட்டு இருக்கிற பல பேருக்கு, அவங்க மட்டும் தனியா கஷ்டப்படல, அவங்களுக்கு துணையா பல பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல் அந்த கமெண்ட்ஸ் மூலமா கண்டிப்பா கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு நிஜமாவே ஒரு தெளிவு கொடுத்திருந்துச்சுன்னா, ஒரு லைக் பண்ணிட்டு, இது போல நெறைய உண்மையான வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள நீங்க மாத்திக்கோங்க. உங்களுக்கான மரியாதை தானா தேடி வரும்.